स्वस्ति नो बृहस्पतिर्दधातु। ओम शांति शांति शांति. வேதத்தின் சுவையிலே நாம் வேதத்திலே இருக்கக்கூடியதான தர்மங்கள், அவற்றினால் நாம் அடையக்கூடியதான நன்மைகள் முதலியவற்றை பார்த்து வருகின்றோம். அவற்றிலே ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான ஆசையானது உண்டு. சில பேருக்கு படிப்பதில் ஆசை, சில பேருக்கு கேட்பதில் ஆசை, சில பேருக்கு சாப்பிடுவதில் ஆசை. ஆக மனிதன் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான ஆசைகள் உண்டு. ஆனால் இந்த ஆசைகள் எல்லாம் நம்முடைய வாழ்நாளின் முடிவிலே நமக்கு மறுமை என்று சொல்லக்கூடியதான சொர்க்கத்திற்கோ மோட்சத்திற்கோ காரணமாக இருக்குமா என்று கேட்டால் இல்லை என்றே சொல்ல வேண்டும். அதை போன்றுதான் மிகவும் உயர்ந்ததாக இருக்கக்கூடியதான, மேன்மையாக இருக்கக்கூடியதுமான, மோட்சத்திற்கும் சொர்க்கத்திற்கும் வழிவகுக்கக்கூடியதுமான சில குணங்களை நாம் பார்த்து வருகின்றோம். அவற்றின் மூலமாக பெரியவர்கள் அவற்றிலே திளைத்து ஆனந்தத்தை அடைந்து அவற்றையே கடைபிடித்து வருகிறார்கள் என்று பார்த்து வருகின்றோம். அதிலே முதலில் நாம் சத்தியம் பரம் என்று சொல்லி, தஸ்மாத் சத்தியம் பரமம் வதந்தி, எவர்கள் சத்தியத்தையே உயர்வாக நினைக்கிறார்களோ அவர்கள் சத்தியத்திலே திளைத்து ஆனந்தப்படுகிறார்கள். அதே போன்று எவர்கள் தபத்தை உயர்ந்ததாக நினைக்கிறார்களோ அவர்களே தஸ்மாத் தபః பரமம் வதந்தி, தவத்திலே திளைத்து அதிலேயே ஊறி அவர்கள் ஆனந்தத்தை அடைந்து வருகிறார்கள் என்று பார்த்தோம். அதை போன்று மனிதனுக்கு மிகவும் முக்கியமாக இருக்க வேண்டியது எது என்று சொன்னால் அடக்கம் என்பதே. இதைதான் வள்ளுவர் பெருமான் சொல்லும் பொழுது, அடக்கம் அமரருள் வைக்கும் அடங்காமை ஆறிருள் வைத்துவிடும் என்று. ஒருவனுக்கு அடக்கம் என்பது மிகவும் தேவையான ஒன்று. வாழ்நாளிலே எல்லா மனிதர்களும் கடைபிடிக்க வேண்டியதானது ஒன்று. இதை அழகாக வேதம் நமக்கு சொல்லிக் கொடுக்கின்றது. தமேன பிரம்மச்சாரிண சுவரகச்சன், தம இதி நியதம் பிரம்மச்சாரிண ஸ்வரகச்சன், தமோ பூதானா அந்துராதர்ஷம் தமே சர்வம் பிரதிஷ்டிதம் தஸ்மாத் தமః பரமம் வதந்தி. தம இதி நியதம் பிரம்மச்சாரிணः தஸ்மாத் தமே ரமந்தே. தமம் என்று சொன்னால் புலனடக்கம் என்று பெயர். புலனடக்கத்திற்கும் மனவடக்கத்திற்கும் வேற்றுமை உண்டு. இந்த புலனடக்கம் என்பது மனிதனுக்கு மிகவும் தேவையான ஒன்று. தமேன பிரம்மச்சாரிண சுவரகச்சன். இந்த தமம் என்று சொல்லக்கூடியதை சற்று மாற்றி போடுங்கள். மதம் என்று வரும். தமஹா மதஹா. எந்த ஒரு மனிதனுக்கு மதமானது, அதாவது அகம் என்று சொல்லக்கூடிய அகங்காரம், நான், எனது, என்னுடையது என்பதான எண்ணம் எப்பொழுது வந்துவிடுகின்றதோ அப்பொழுது அவனுக்கு அடக்கம் என்று சொல்லக்கூடியதான புலன்களின் அடக்கமானது வேறுபட்டு அவன் வாழ்வை வேறு பாதையில் திருப்பி விடுகின்றது. இதுதான் சொல்லும் பொழுது தமேன பிரம்மச்சாரிண சுவரகச்சன். ஒரு மனிதனுக்கு புலனடக்கம் எவ்வாறு ஸ்வர்க்கம் வரில் மோட்சம் வரில் போகக்கூடியதான காரியத்தை நன்மையை செய்கின்றது என்று பார்த்தால் நமக்கு மிகவும் சுலபமாக மிகவும் பிரசித்தமாக தெரியக்கூடியதான ஒரு கதைதான். மகாபாரதத்திலே பீஷ்மர் என்று சொல்லக்கூடியதான மகான். எப்பேற்பட்ட மகான் என்றால், அவர் தன்னுடைய மரணத்தை தானே தேடிக்கொள்ளக்கூடியதான, அதாவது என்று அவர் நினைக்கின்றாரோ அன்றுதான் அவருக்கு மரணம் சம்பவிக்கும் என்பதான வரம். அந்த வரமானது பீஷ்மருக்கு எவ்வாறு கிடைத்தது என்று கேட்டால், அவருடைய
இயற்பெயராக இருந்தது தேவவிரதன் என்று சொல்லக்கூடியது. அவர் தன்னுடைய குலத்திற்காக, அந்த வம்சத்திற்காக இனி நான் பிரம்மச்சரிய விரதத்தை என்னுடைய ஆயுள் முழுவதும் கடைபிடிப்பேன் என்று சபதம் செய்ய, அந்த சபதத்தின் மூலமாகவே அவர் பீஷ்மர் என்றதாக பெயர் பெற்றார். அப்பேற்பட்ட பீஷ்மர் இதிலே ஆனந்தத்திலே திளைத்தார் என்று கேட்டால், தமேன பிரம்மச்சாரின சுவரகச்சன், எல்லா தேவர்களும் அவருடைய புலன் அடக்கத்தை வைத்து, அந்த புலன் அடக்கத்தினால் ஏற்படக்கூடியதான மகதாக பெரியதாக இருக்கக்கூடியதான ஒரு நன்மையின் பொருட்டு வரம் கொடுத்தனர். ஆக ஒரு மனிதனுக்கு புலனடக்கம் என்பது எவ்வளவு முக்கியம் என்று வேதம் அழகாக கூறுகிறது. தமோ பூதானா அந்துராதர்ஷம், எவை உலகத்திலே கடினமானது என்று கேட்டால் புலனடக்கம் தான் கடினமானது. ஒருவன் இந்த புலன்களை அடக்கி வென்றுவிட்டால் அவனுக்கு எல்லா விதமான காரியங்களும் வசப்பட்டுவிடும் என்கிறது சாஸ்திரமும் வேதமும். இந்த புலனடக்கம் என்று சொல்லக்கூடியதான புலன்கள் எவை என்று கேட்டால் 5. பிருத்திவ்யப்தேஜோ வாயுவாகாசாமே சுத்தியந்தாம் ஜோதிரகம் விரஜா விபாப்மா பூயா சக்ஸ்வாஹா शब्दस्पर्श रूपरसगन्धामे शुद्ध्यन्ताम् ज्योतिरहम् विरजा विपाप्मा भूया सद्विस्वाहा. அதாவது 5 பூதங்களினால், பஞ்சபூதங்களினால், அவற்றுடைய சம்பந்தத்தினால் ஏற்பட்டு இருக்கக்கூடியதான 5 கரணங்கள் எவை எவை என்று கேட்டால், சப்தத்தின், அதாவது ஆகாசம் என்று சொல்லக்கூடியதான சப்தத்தின் சம்பந்தத்தை உடையதாக இருக்கக்கூடியதான காது, உஷ்ணஸ்பர்ஷவத் தேஜஹா என்று சொல்லக்கூடியதான பார்வையின் தீக்ஷிண்யத்தோட ஒளியோட இருக்கக்கூடியதான இந்திரியமான கண், ரசன கிராஹ்யோ குணோ ரசஹா என்று சொல்லக்கூடிய சுவையை தெரிந்து அறிந்து கொள்ளக்கூடியதான நாக்கு, நாம் அனுபவிக்கக்கூடியதாக, அதாவது எல்லா விதமான வாசனைகளையும் அனுபவிக்கக்கூடியதாக இருக்கக்கூடியதான மூக்கு, நம் சரீரத்திலே ஏற்படக்கூடியதான தொடுதல் என்ற உணர்ச்சியை ஏற்படுத்தக்கூடியதான வாயுவின் அம்சமாக இருக்கக்கூடியதான இந்த சரீரம், தொடுதல் உணர்ச்சி என்று சொல்லுகிறோமே. இந்த 5 இந்திரியங்களை எவன் கட்டுப்படுத்துகின்றானோ அவன்தான் எல்லாவற்றையும் வென்றவனாக கருதப்படுவான் என்று சொல்லுவார்கள். அடங்கா கரணங்கள் 5உடன் 6 அடக்கி முன்னம். இந்த கரணங்கள் 5ம் அடங்காத கரணங்கள். எவனொருவன் 6 என்று சொல்லக்கூடியதான மனதுடன் சேர்த்து இவற்றை அடக்குகின்றானோ அவனே எல்லாவற்றையும் வென்று இந்த உலகத்திலே நல்ல பெயருடன் இருந்து மேலும் அவன் சொர்க்கத்தையும் அடைவான். தமோ பூதானா அந்துராதர்ஷம், மிகவும் கடினமானது ஒன்று புலன்களை அடக்குவதாகும். உதாரணமாக சொல்ல வேண்டும் என்றால், நாம் நாவின் சுவையை அடக்காமல் போனால் அவற்றினால் ஏற்படக்கூடியதான விபரீதங்கள் நிறைய. இந்த நாவின் சுவை மாத்திரம் அல்ல, நாவினால் ஏற்படக்கூடியதான பேச்சின் மூலமாகவும் நாம் நாவடக்கம் இல்லாவிட்டால் அதனால் ஏற்படக்கூடியதான இன்னல்கள் பலவற்றை நாம் அனுபவிக்கின்றோம். நாவிலே ஏற்படக்கூடியதான இந்த ரசனையினால், அதாவது அந்த சுவையினால் நாம் ஒரு பதார்த்தத்தை விட்டு இன்னொரு பதார்த்தத்தை தேடுகின்றோம். இந்த பதார்த்தத்தின் தேவையானது, அந்த உணவின் தேவையானது மாறி மாறி செல்ல நாம் புலால் உண்பதை ஆரம்பித்து விடுகிறோம். நஹிம்சாத் சர்வா பூதானி, நாம் எந்த ஒரு பிராணிகளையும் ஹிம்சை செய்யக்கூடாது என்று வேதமானது சொல்லுகின்றது. இதைத்தான் எல்லோரும் சொல்லுகின்றோம். அந்த பிராணிகளின்
உயிர் வதைக்கு காரணமாக இருக்கக்கூடிய அடிப்படை காரணமாக இருக்கக்கூடியது நாவின் சுவையே, நாவடக்கமின்மையே. ஆகையால் தான் என்ன சொல்லுகிறது அப்படி என்றால் வேதம், தமே சர்வம் பிரதிஷ்டிதம், நாவடக்கத்தினால் தான் எல்லாம் இருக்கின்றன, அவற்றின் மூலமாகத்தான் எல்லாம் நடக்கின்றன. ஆக ஒரு மனிதனுக்கு புலனடக்கம் என்று சொல்லக்கூடியதான அடக்கம் இல்லை என்றால் அதனால் ஏற்படக்கூடியதான விளைவுகள் பலவாறாக இருக்கின்றன. இதைத்தான் அழகாக வள்ளுவரும் சொல்லுவார், உரன் என்னும் தோட்டியான் ஓரைந்தும் காப்பான் வரன் என்னும் வைப்பிற்கு ஓர்வித்து. 5 ஆணைகளை, அதாவது யானைகளை, 5 யானைகளை போன்றதான மதம் பிடித்து இருக்கக்கூடியதான இந்த 5 புலன்களை எவன் ஒருவன் அறிவு என்று சொல்லக்கூடியதான அங்குஷத்தினால் அடக்கி ஆளுகின்றானோ அவன் இந்த உலகத்தை ஆண்டவனாகின்றான் என்கிறார் வள்ளுவர். ஆக ஒரு மனிதனுக்கு புலன்களை அடக்கக்கூடியதான, புலன்களினால் ஏற்படக்கூடியதான ஆசையை அடக்கக்கூடியதான சக்தி ஏற்பட வேண்டும் என்றால் அவன் என்ன செய்ய வேண்டும் என்றால், முதலிலே அந்த புலன்களுக்கு அடிமையாகாமல் இருக்கக்கூடியதான தன்மையை அடைய வேண்டும். அந்த தன்மை எவ்வாறு கிடைக்கும்? அந்த புலன்களுக்கு அடிமையாகாமல் இருக்கக்கூடியதான தன்மை எவ்வாறு கிடைக்கும்? எதனால் கிடைக்கும்? பார்ப்போம் மேலும். சகனா பவது சகனௌ புனக்து சக வீர்யங்கரவாவகை தேஜஸ்வினாவதீதமஸ்து மா வித்விஷாவகை.